டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஸ்கேட்டரிங் தியரியில் ஸ்கேட்டரிங் ஆம்பிளிடியூட். ஸோ எதிலிருந்து பார்க்குறோம் அப்படின்னா ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன்லேருந்து நம்ம ஸ்கேட்டரிங் ஆம்பிளிடியூட் எஃப் ஆஃப் தீட்டா எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணலாம். அதிலிருந்து டோட்டல் ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த ப்ரீவியஸ் கிளாஸில் கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் கொஞ்சம் பார்த்துருப்போம். ஸோ ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன் அப்படின்னு என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு டார்கெட் மெட்டீரியல் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அதில் வந்து ஒரு இன்ஸ்டன்ட் பீம் ஆஃப் லைட் வந்து இன்ஸ்டன்ட் ஆகுது. ஸோ ஆஃப்டர் இன்ஸ்டன்ட் என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து ஸ்கேட்டரிங் பண்ணும். ஸோ வரக்கூடிய லைட் பீம் என்ன பண்ணும், ஸ்கேட்டரிங் இன் ஆல் த டைரக்ஷன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீட்டாங்கிற ஆங்கிள் வந்து ஸ்கேட்டரிங் கிராஸஸ் நடக்குது. எவ்வளோ ஆங்கிள் அப்படின்னா சாலிட் ஆங்கிளில். ஸோ த ஆங்கிள் பிட்வீன் த டைரக்ஷன்ஸ் ஆஃப் தி இன்ஸ்டன்ட் பீம் அண்டு ஸ்கேட்டர்ட் பீம் ப்ரொடியூசஸ் தி ஆங்கிள் ஆஃப் தீட்டா. திஸ் இஸ் கால்டு ஸ்கேட்டரிங் ஆங்கிள் தீட்டா. ஸோ இப்போ இதில் இது வந்து எப்படின்னா ஆஃப்டர் ஸ்கேட்டரிங் அந்த பார்ட்டிகல்ஸ் மூவிங் வித் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ ஸ்ட்ரெயிட் லைனில் போகும். அதில் ரெண்டு பார்ட்டிகளுக்கு இருக்கக்கூடிய ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னா டி ஒமேகா. ஸோ அதிலிருந்து நம்ம டிஃப்ரென்ஷியல் ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன், அதே மாதிரி டோட்டல் ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன், ஸோ இது ரெண்டும் கால்குலேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு மெயினாக பார்ஷியல் வேவ், அதே மாதிரி பார்ன் அப்ராக்சிமேஷன், இந்த ரெண்டு மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம டோட்டல் ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன் வேல்யூ வந்து சால்வ் பண்ணலாம். இது பாருங்கள். Consider a beam of particle of mass m traveling along z direction with velocity and scattering potential. Scattering potential means the target தான சொல்றோம் அப்படினா scattering potential. ஸோ இன்சிடென்ட் பீம் பார்த்தீங்கன்னா எலாங் z ஆக்சிஸில் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது எதன் மூலம் மோதுது அப்படின்னா ஒரு டார்கெட் அது மேலே மோதிட்டு ஸோ சம் ஆங்கிளில் பார்ட்டிகிள் வந்து ஸ்கேட்டரிங் ஆகுது. ஸோ இன்சிடென்ட் பார்ட்டிகிள் எக்ஸ்பீரியன்சஸ் ஃபோர்ஸ் only when they are inside a sphere of radius or not the range of the scattering potential. ஸோ இப்போ இது எப்படி எடுத்துக்கிறோம், டார்கெட் அப்படின்னா ஒரு ஸ்பியராக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து பொட்டன்ஷியலில் போகும்போது இந்த பார்ட்டிகல் ஹேவிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சம் ஃபோர்ஸஸ். ஓகேவா? ஸோ டியூ டு இன்ட்ராக்ஷன் வித் த ஸ்கேட்டரிங் பொட்டன்ஷியல் த இன்ஸ்டன்ட் பார்ட்டிகல்ஸ் இஸ் இன் ஜென்ரல் கெட் ஸ்கேட்டர்ட் இன் ஆல் த டைரக்ஷன்ஸ். ஸோ இந்த பொட்டன்ஷியலில் பார்ட்டிகல் இன்ஸ்டன்ட் பார்ட்டிகல் மோதிச்சு அப்படின்னா அந்த scattered particle after scattering அல்லது after instant the particles can be scattered due to potential of the target. So after leaving the sphere they once again travel in a straight line. ஸோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் பீம் இதில் பட்டதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணும், ஸ்கேட்டரிங் ஆனதுக்கப்புறம் இந்த லைட் பீம்லாம் இப்படி இருக்கும், இது மாதிரி அல்லது பார்ட்டிகல் வந்து இது மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் பண்ணுது. ஓகேவா? ஸோ அந்த பார்ட்டிகல் வந்து நம்ம பீம் ஆஃப் எலக்ட்ரான் எடுத்துக்கலாம் அல்லது லைட் பார்ட்டிகல் அது எது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்கேட்டரிங் டார்கெட் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஹெவியர் மாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ த ஆங்கிள் பிட்வீன் த இனிஷியல் அண்டு ஃபைனல் ஸ்ட்ரெயிட் லைன் பாத் இஸ் கால்டு ஸ்கேட்டரிங் ஆங்கிள். ஸோ இனிஷியல் இன்ஸ்டன்ட் பீமோடைய டைரக்ஷன் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ அதிலிருந்து ஸ்கேட்டரிங் பீம் என்ன ஆங்கிள் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதான் சொல்கிறோம் ஸ்கேட்டரிங் ஆங்கிள் தீட்டா. ஸோ இந்த இதோட ரிசல்ட் என்ன சொல்கிறோன்னா in terms of differential scattering cross section or total scattering cross section நம்ம இதிலிருந்து calculate பண்ணலாம். ஸோ differential scattering cross section எப்படி சொல்லலாம், sigma theta comma phi is equal to n d omega divided by capital N. ஸோ capital N சொல்கிறோம் number of instant particle. ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரான் பீம் எடுத்துருந்தீங்கன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இன்ஸ்டன்ட் ஆகுது அந்த கிராஸ் செக்ஷனில் பர் யூனிட் ஏரியாவில் நார்மல் டு த பீம் இன் யூனிட் டைம். ஸோ கேபிட்டல் என்னங்கிறது நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ட் பார்ட்டிகல் கிராசிங் பர் யூனிட் ஏரியா நார்மல் டு த பீம் இந்த யூனிட் டைம். யூனிட் டைமில் யூனிட் ஏரியாவில் எவ்வளோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து இன்ஸ்டன்ட் ஆகுது அப்படிங்கிறது கேபிட்டல் என். இதே வந்து என் ஸ்மால் என்னங்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஸ்கேட்டர்டு இன் த சாலிட் ஆங்கிள் டி ஒமேகா இன் த டைரக்ஷன் தீட்டா கமா ஃபை இன் யூனிட் டைம். யூனிட் டைமில் இந்த சாலிட் ஆங்கிளில் எவ்வளோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து ஸ்கேட்டர் ஆகுது ஆஃப்டர் இன்ஸ்டன்ட்டுக்கு அப்புறம் எத்தனை பார்ட்டிகல் வந்து ஸ்கேட்டரிங் ஆகுது. ஸோ இன்ஸ்டன்ட்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து இதில் பர்டிகுலர் ஏரியாவில் அது யூனிட் ஏரியாவில் யூனிட் டைமில் எவ்வளோ இன்ஸ்டன்ட் ஆகுது, ஆஃப்டர் இன்ஸ்டன்ட்டுக்கு அப்புறம் பர் யூனிட் ஏரியாவில் எவ்வளோ ஸ்கேட்டர்ட் பீம் ஆஃப் பார்ட்டிகல் வந்து ஸ்கேட்டரிங் ஆகுது இவ்வளோ ஆங்கிளில். ஸோ ஸ்மால் என் பை டி ஒமேகா அப்படின்னு எழுதுறாங்க. ஸோ என் பை டி ஒமேகாங்கிறது என்ன சொல்கிறோம், நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஸ்கேட்டர்டு பர் யூனிட் சாலிட் ஆங்கிள். ஸோ டி ஒமேகாவில் யூனிட் சாலிட் ஆங்கிளில் எவ்வளோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து ஸ்கேட்டரிங் ப்ராசஸில் இருக்குது. ஸோ அதான் வந்து நம்ம n/d ஒமேகான்னு சொல்கிறோம். ஸோ அந்த டி ஒமேகா எப்படி எழுதலாம், ஸோ சாலிட் ஆங்கிள் இந்த டைரக்ஷன்ஸ் ஆஃப் தீட்டா கமா ஃபை வந்து இப்படி எழுதலாம்னா ஆர் சைன் தீட்டா
ஆர் டி தீட்டா டி ஃபை டிவைட் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்றதெல்லாம் இதில் வந்து ஆர் இங்கே ஒரு ஆர் இருக்குது. ஸோ ஆர் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டிங்கன்னா சைன் தீட்டா டி ஃபை டி தீட்டான்னு எழுதலாம். ஸோ இதில் வந்து இப்போ நம்ம அடுத்து என்ன கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா இது வந்து டி ஒமேகாவோட வேல்யூ. டி ஒமேகாங்கிறது இஸ் நத்திங் பட் சைன் தீட்டா டி ஃபை. ஸோ நம்ம டு ஃபைண்ட் டோட்டல் ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன். ஸோ நம்ம இன்டெக்ரல் ஆஃப் நம்ம டிஃபரன்ஷியல் ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷனை வந்து இன்டெக்ரல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன் எவ்வளோ தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ டோட்டல் ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன் சிக்மா இஸ் த இன்டெக்ரல் ஆஃப் சிக்மா தீட்டா கமா ஃபை ஓவர் த என்டையர் சாலிட் ஆங்கிள். ஸோ நம்ம ஸ்மால் போர்ஷனுக்கு எடுத்திருந்தோம். ஸோ நம்ம இன்டெக்ரல் பண்ணிங்கன்னா டோட்டல் போர்ஷனுக்கும் எவ்வளவு டோட்டல் ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன் எவ்வளோ கால்குலேட் பண்ணலாம். ஸோ எதுலேருந்து எது வரைக்கும் 0 to பை. ஸோ இந்த சிக்மாவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்க, அதாவது இந்த டி ஒமேகாவோட வேல்யூவை சைன் தீட்டா டி ஃபை டி தீட்டாவை இந்த வேல்யூவில் கொண்டாந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ இன்டெக்ரல் ஆஃப் டி ஒமேக்கு பதிலாக சைன் தீட்டா டி தீட்டா தென் சிக்மா இன்ட்டு தீட்டா கமா ஃபை இன்ட்டு டி ஃபை. பட் சிக்மா எப்படி இருக்காது அப்படின்னா ஹேவ் த டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஏரியா. அதாவது சிக்மாங்கிறது நத்திங் பட் கிராஸ் செக்ஷன் ஏரியா. கிராஸ் செக்ஷன் சொல்லியிருக்கணும், அது வந்து ஏரியா அண்ட் ஹென்ஸ் த நார்மல் கிராஸ் செக்ஷன். ஸோ அது வந்து ஏரியாவை டினோட் பண்ணுது. ஸோ அந்த ஈக்குவேஷன் எப்படி ஃபர்தர் எப்படி எழுதலாம்னா 0 to பை சைன் தீட்டா டி தீட்டா இன்ட்டு சிக்மா தீட்டா 0 to பை டி ஃபைன்னு எழுதலாம். ஸோ இன்டெக்ரல் ஆஃப் 0 to 2 பை டி ஃபை. பட் வந்து டி ஃபையை பொறுத்து உங்களுக்கு சிக்மா இருக்காது. ஸோ இது வந்து ஒன்லி சிக்மா ஃபார் எ ஸ்பெரிக்கல் சிமெட்ரிக் பொட்டன்ஷியல் சிக்மா இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஃபை. ஸோ இது வந்து ஸ்பெரிக்கல் சிமெட்ரிக் பொட்டன்ஷியல். இந்த வேவ்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்பெரிக்கல் வேவ். ஸோ உங்களுக்கு வந்து ஒன்லி எது டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா சிக்மா பொறுத்து தான் உங்களுக்கு இருக்கும், இண்டிபெண்ட் ஆஃப் ஃபை. ஸோ சிக்மா எப்படி எழுதலாம்? ஸோ இந்த டைமை வந்து நீங்கள் விட்டுட்டு அதாவது இன்டெக்ரல் ஆஃப் டி ஃபைங்கிறது ஃபைன்னு எழுதலாம். ஸோ ஃபைக்கு வந்து 2 பை வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா சிக்மா டோட்டல் இஸ் ஈக்குவல் டு அந்த 2 பை முன்னாடி எழுதிட்டு இன்டெக்ரல் ஆஃப் 0 to பை சிக்மா தீட்டா சைன் தீட்டா டி தீட்டா அப்படியே வந்துடும் இந்த ஈக்குவேஷனில். ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்து தெரியுமா உங்களுக்கு? அதாவது இன்டெக்ரல் ஆஃப் 0 to 2 பை டி ஃபைவை இன்டெக்ரல் ஆஃப் டி ஃபைங்கிறது ஃபைன்னு எழுதலாம். ஃபைக்கு பதிலாக அப்பர் லிமிட் 2 பை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 பை இன்டெக்ரல் ஆஃப் 0 to பை சிக்மா தீட்டா சைன் தீட்டா டி தீட்டா. ஓகே, இதுதான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன். தென் இப்போ சிக்மா ஆஃப் தீட்டாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டு கால்குலேட் த ஸ்கேட்டரிங் ஆம்பிளிடியூட். ஸோ ஸ்கேட்டரிங் ஆம்பிளிடியூட் எஃப் ஆஃப் தீட்டா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ இது வந்து நம்ம ஷ்ரோடிங்கர் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்கேட்டரிங் ஆம்பிளிடியூடை வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ த ஸ்கேட்டரிங் ஆஃப் எ 2 particle சிஸ்டம் இஸ் த சேம் as the same we developed the scattering amplitude. So if the potential V depending only on the relative distance between the 2 particles. ஸோ பொட்டன்ஷியல் விங்கிறது நான் சொல்கிறோம் உங்களுக்கு 2 particle சிஸ்டம் எடுத்திங்கன்னா அதை பொறுத்து தான் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்து இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் ஆருங்கிறது உங்களுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த 2 particle சிஸ்டம். ஸோ அதான் என்ன சொல்கிறோம் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சென்டர் ஆஃப் மாஸ் சிஸ்டம் த ஷ்ரோடிங்கர் ஈக்குவேஷன் ஆஃப் ஆர் ரிலேட்டிவ் மோஷன் எப்படி எழுதலாம் மைனஸ் ஹெச் கிராஸ் ஸ்கொயர் பை 2m டெல் ஸ்கொயர் சை ப்ளஸ் வி ஆஃப் ஆர் சை இஸ் ஈக்குவல் ஈ சைன்னு எழுதலாம். ஸோ இங்கே எம்முக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா மியூ ரெடியூஸ்டு மாஸ். ஸோ நம்ம வந்து 2 மாஸ் யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து மாஸ் M1, அனதர் வந்து ஹெவியர் ஒன் மாஸ் கேபிட்டல் M. ஸோ இது வந்து டார்கெட்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்மால் m. ஸோ இது வந்து ஸ்கேட்டரிங் பார்ட்டிகல் ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரான். ஸோ இது வந்து ப்ரோட்டான் பார்ட்டிகல் எடுத்துக்கலாம் அல்லது ஒரு டார்கெட். ஸோ டார்கெட்டோடைய மாஸ் வந்து ஹெவியர் ஒன்னாகவும் இன்ஸ்டன்ட் பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் வந்து ஸ்மாலராகவும் எடுத்துக்கலாம். ஸோ இதனுடைய டோட்டல் மாஸ் என்ன சொல்லலாம் ரெடியூஸ்டு மாஸ். ஸோ அதனுடைய ரெண்டும் சேர்த்து நம்ம ரெடியூஸ்டு மாஸ் மியூ இஸ் ஈக்குவல் டு எம் ஸ்மால் எம் கேபிட்டல் எம் டிவைட் பை எம் ப்ளஸ் எம்னு எழுதலாம். ஸோ அந்த டைம் தான் எழுதிக்கிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் ஆஃப் 2 மாஸஸ்க்கு ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு ஷ்ரோடிங்கர் ஈக்குவேஷனை மைனஸ் ஹெச் கிராஸ் ஸ்கொயர் 2 மியூ டெல் ஸ்கொயர் சை ப்ளஸ் வி ஆஃப் ஆர் சை இ சைன்னு எழுதுகிறோம். ஸோ அதில் எம்ங்கிறது இன்ஸ்டன்ட் பார்ட்டிகளோடைய மாசு, கேபிட்டல் எம்ங்கிறது டார்கெட்டு. அட் லார்ஜ் டிஸ்டன்சஸ் ஃப்ரம் த ஸ்கேட்டரர் அப்படின்னா டார்கெட். ஸோ அந்த டார்கெட் வந்து அதிக தூரத்தில் இருக்கும்போது எஃபெக்ட் ஆஃப் த பொட்டன்ஷியல் இஸ் நெகிழிஜிபிள். ஸோ அந்த ரொம்ப தூரம் போகும்போது பொட்டன்ஷியல் ஆஃப் த டார்கெட் வேல்யூ வித் இன்க்ரீசிங் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் நெகிழிஜிபிளாக இருக்கும். அண்ட் த parallel பீம் ஆஃப் இன்ஸ்டன்ட் பார்ட்டிகல் கேன் பி ரெப்ரசன்டட். ஸோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் வேவ் எப்படி எழுதலாம் அப்படின்னா வேவ் ஃபங்க்ஷன் சை ஐ இஸ் ஈக்குவல் டு ஆம்பிளிடியூட் ஆஃப் த வேவ் exponential of IKR. Here V of R வந்து எப்படி இருக்கும் அதாவது 0. ஸோ பொட்டன்ஷியல் அட் லார்ஜ் டிஸ்டன்சஸ் இஸ் 0. ஸோ உங்களுக்கு வந்து வேவ் வெக்டர் எப்படி எழுதலாம் ஹியர் K இஸ் எ வேவ் வெக்டர். ஸோ மொமெண்டம் பை ஹச் கிராஸ் எழுதலாம். மொமெண்டத்தை வந்து மாஸ் இன்ட்டு வின்னு எழுதுவோம். ஸோ ஹியர் மாஸ் மீன்ஸ் ரெடியூஸ்டு மாஸ்,
mu v by h கிராஸ்னு எழுதலாம். ஓகே, ஸோ எக்ஸ் த இன்ஸ்டன்ட் பீம் வந்து இப்படி எல்லாம் z டைரக்ஷன் இருக்கிறனால ஸோ அதை எப்படி எழுதலாம்? the wave function of instant particle of wave amplitude of the wave exponential of ik z. ஸோ நம்ம டிஸ்டன்ஸ் வந்து along the particle is instant along the z direction. ஸோ ik zன்னு எழுதுகிறோம். இதே மாதிரி ஸ்கேட்டரிங்க்கு எழுதலாம். ஸோ the detector is far away from the scatterer and we are interesting only in the asymptotic form of the scattering wave. ஸோ நம்ம டிடெக்டர் வந்து கொஞ்சம் டார்கெட்டிலிருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் பேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஸ்கேட்டரிங் இன்டென்சிட்டி டிபெண்டிங் அப்பான் theta and phi. ஸோ ஸ்பெரிக்கலி டைவர்ஜிங் ஸ்கேட்டர்ட் வேவ் கேன் பி ரெப்ரசன்டட் as. ஸோ இது வந்து இன்ஸ்டன்ட் ஸ்கேட்டர்ட் பீம். ஸோ இது வந்து இன்ஸ்டன்ட் பார்ட்டிகல் ஆஃப் வேவ் வந்து இப்படி எழுதலாம். ஸ்கேட்டர்டு பார்ட்டிகல்ஸ்க்கு வந்து வேவ் ஃபங்க்ஷன் வந்து psi is equal to amplitude of the wave. இதை வந்து என்ன சொல்கிறோம்? amplitude of the wave f of theta, phi e power ikr by r. here rங்கிறது என்ன சொல்கிறோம்? the distance of the detector from the scatterer. ஸோ அதனால் ஆறுங்கிற எழுதுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இசட்டுங்கிறது along the z டைரக்ஷனில் பார்ட்டிகல்ஸ் வந்து இன்ஸ்டன்ட் ஆகுறதுனால இங்கே வந்து ik z எழுதுகிறோம். இங்கே வந்து ஸ்கேட்டர் வந்து எவ்வளோ தூரத்தில் வச்சுருக்கிறாங்களோ அதுக்காக என்ன பண்ணுறோம்? ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் டிடெக்டர் வச்சுருக்கிறனால நம்ம ஆறுங்கிற யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹியர் எஃப் ஆஃப் தீட்டாங்கிறது என்ன சொல்கிறோம்? தீட்டா கம் ஃபை ஸ்கேட்டரிங் ஆம்பிளிட்யூட். இதுதான் வந்து ஸ்கேட்டரிங் ஆம்பிளிட்யூட் எஃப் ஆஃப் தீட்டா கம் ஃபை. ஃபார் ஸ்பெரிக்கல் சிமெட்ரிக் பொட்டன்ஷியல் த ஸ்கேட்டரிங் ஆம்பிளிட்யூட் எஃப் ஆஃப் தீட்டா கம் ஃபை ஒன்லி டிபெண்டிங் அப்பான் தீட்டா. ஓகேவா? ஸோ ஸ்கேட்டரிங் ஆம்பிளிட்யூட் வந்து எஃப் ஆஃப் தீட்டா கம் ஃபைங்கிறது ஒன்லி டிபெண்டிங் அப்பான் தீட்டா. ஸோ ஸ்கேட்டரிங் ஆங்கிளை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ஒன் மார்க் கொஷனில் கேட்பாங்க. ஸோ ஸ்கேட்டரிங் spherical symmetric potential only depending upon அல்லது scattering amplitude f of theta depending upon scattering angle theta. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனுடைய ஐகன் ஸ்டேட்ஸ் என்னென்ன அப்படின்னா 2 ஐகன் ஸ்டேட்ஸ். ஒன்று வந்து e power ik z. இது வந்து இன்ஸ்டன்ட் பீம் ஆஃப் எலக்ட்ரானுக்கு. ஸ்கேட்டர்ட் பீம் ஆஃப் எலக்ட்ரானுடைய ஐகன் ஃபங்க்ஷன் என்னென்னா f of theta e power ikr by r. இது ரெண்டும் ஐகன் ஸ்டேட்ஸ் ஆஃப் த particle of instant and scattered beam. ஸோ இது வந்து என்ன சொல்கிறோம்? ஐகன் ஸ்டேட்னு சொல்கிறோம். ஸோ மோஸ்ட் அசிம்டாட்டிக் சொல்யூஷன் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா psi is equal to ஏங்கிறது ஆம்பிளிட்யூட். ஸோ இன்ஸ்டன்ட் வேவ் அண்டு ஸ்கேட்டர்ட் வேவ் ரெண்டும் சேர்ந்தது தான் டோட்டல் வேவ் ஃபங்க்ஷன். ஸோ psi is equal to இன்ஸ்டன்ட் வேவ் ஃபங்க்ஷன் ப்ளஸ் ஸ்கேட்டரிங் வேவ் ஃபங்க்ஷன். ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம அசிம்டாட்டிக் சொல்யூஷன் பார்க்குறோம். ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இன்ஸ்டன்ட்டுக்கு வந்து a இன்ட்டு e power ikz, ஸ்கேட்டருக்கு பார்த்தீங்கன்னா a இன்ட்டு f of s e power ikr by r. ஓகேவா? ஸோ ஸ்கேட்டரிங் ஆம்பிளிட்யூட் f of theta அண்ட் த டிஃபரன்ஷியல் ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன் டோட்டல் ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன் சிக்மா ஆஃப் தீட்டா வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து கரண்ட் டென்சிட்டி வந்து யூஸ் பண்ணுறோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் கேன் பி ஸ்கேட்டர்ட் ஃப்ரம் த டார்கெட். ஓகேவா? ஸோ அது வந்து என்ன சொல்கிறோம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் கரண்ட் டென்சிட்டி வெக்டார். ஸோ ஜே ஆஃப் ஆர் கமா டி இதுதான் என்ன சொல்கிறோம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் த கரண்ட் டென்சிட்டி. இந்த ஃபார்மில் உங்களுக்கு தெரியும். h கிராஸ் பை 2im psi ஸ்டார் டெல் psi மைனஸ் டெல் psi ஸ்டார் இன்ட்டு psi. ஸோ ஹியர் எம்முக்கு பதிலாக என்ன சொல்கிறோம்? நம்ம ரெடியூஸ்டு மாஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து 2 பார்ட்டிகல் சிஸ்டம். அதனோட ரிசல்டன் மாஸ் தான் ரெடியூஸ்டு மாஸ். ஹியர் ஜே ஆஃப் ஆர் கமா டி தான் என்ன சொல்கிறோம்? calculated with wave function. ஸோ ப்ரீவியஸ் ஒன்றில் வேவ் ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம்ல இந்த ஈக்குவேஷன் இதை யூஸ் பண்ணி தான் ஜே ஆஃப் ஆர் கமா டி வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அது இண்டிவிஜுவலாக இதில் கூட தனியாக a இன்ட்டு e power ik z தனியாக யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்கேட்டரிங்கு a ஆஃப் f of theta e power ikr by r செப்பரேட்டாக இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரண்ட் டென்சிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இதில் பாருங்கள். ஸோ ஸ்கேட்டர்ட் ப்ராபபிலிட்டி கரண்ட் டென்சிட்டி பை சப்ஸ்டியூட்டிங் த டூ பார்ட்ஸ் ஆஃப் psi செப்பரேட்லி இந்த ஈக்குவேஷன் 10. ஸோ ஜே ஐ அப்படிங்கிறது கரண்ட் டென்சிட்டி, த ப்ராபபிலிட்டி ஆஃப் இன்ஸ்டன்ட் அண்ட் ஸ்கேட்டரிங் ப்ராபபிலிட்டி ஆஃப் கரண்ட் டென்சிட்டிஸ். ஓகேவா? ஸோ அதில் கரண்ட் டென்சிட்டி ஆஃப் இன்ஸ்டன்ட் பார்ட்டிகல், இது வந்து ஸ்கேட்டரிங் கரண்ட் டென்சிட்டி ஆஃப் த ஸ்கேட்டர்டு பார்ட்டிகல். ஸோ அது எப்படி எழுதலாம்? h கிராஸ் இதோட பை k ஆம்பிளிட்யூட் a ஸ்கொயர் இதோட பை மியூன்னு எழுதலாம். ஸோ அதில் வந்து கேப்புங்கிறது நம்ம கே வந்து எப்படி எழுதுகிறோம்? வேவ் வெக்டார்னு சொல்கிறோமா? ஸோ கே வந்து p பை ரெடியூஸ்டு மாஸ். ஸோ இந்த கேக்கு பதிலாக p பை ரெடியூஸ்டு மாஸ் இன்ட்டு ஆம்பிளிட்யூட் ஸ்கொயர்டு, அல்லது கேக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா மியூ v பை h கிராஸ்ன்னு எழுதலாம். ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த கேக்கு பதிலாக மியூ v பை h கிராஸ் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த h கிராஸ் கேன்சல் ஆயிரும், மியூ கேன்சல் ஆயிரும். ஸோ வெலாசிட்டி மட்டும் கிடைக்கும். வெலாசிட்டி இன்ட்டு ஆம்பிளிட்யூட்
ஸோ வெலாசிட்டி இன்ட்டு ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயர் தான் உங்களுக்கு வந்து கரண்ட் டென்சிட்டி, ஓகேவா, இன்ஸ்டன்ட் ஸ்கேட்டர்ட் டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இதே மாதிரி ஜேஎஸ்ங்கிறது என்ன சொல்கிறோம், ப்ராபபிலிட்டி ஆஃப் த கரண்ட் டென்சிட்டி பை ஸ்கேட்டர்டு பார்ட்டிகல். ஸோ இங்கேயே எப்படி எழுதலாம், ஹச் கிராஸ் ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயர் டிவைட் பை 2i மியூ எஃப் ஆஃப் தீட்டா ஸ்கொயர். ஸோ இந்த வந்து செகண்ட் டேர்மில் ஏ எஃப் ஆஃப் தீட்டா இ பவர் ஐகேஆர் பை ஆர்னு இருக்குது. ஸோ அந்த வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் த கரண்ட் டென்சிட்டி ஆஃப் த ஸ்கேட்டர்ட் பார்ட்டிகல் ஒன்று கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இதுலேயும் கேக் பதிலாக மியூ பை ஹச் கிராஸ் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ ஹச் கிராஸ் கேன்சல் பண்ணிடலாம். அதே மாதிரி மியூ கேன்சல் ஆகி இந்த 2i கேன்சல் பண்ணிடுங்க. ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து வெலாசிட்டி, இதில் இருக்கக்கூடிய வெலாசிட்டி, தென் எஃப் ஆஃப் தீட்டா டிட்டர்மெண்ட் ஸ்கொயர், அதுக்கப்புறம் டிட்டர்மெண்ட் ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1/r ஸ்கொயர். ஸோ இந்த டைம் வந்துடும். ஓகேவா, இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அதில் வந்து 2i கேன்சல் பண்ணிடுங்க. கேக்கு பதிலாக உங்களுக்கு வேவ் வெக்டார் மியூ வி பை ஹச் கிராஸ் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ ஹச் கிராஸ் கேன்சல் ஆயிரும். மியூ வந்து டினாமேட்டர் கூட இந்த மியூ கேன்சல் பண்ணிடலாம். ஸோ வெலாசிட்டி இன்ட்டு ஆம்ப்ளிடியூட் எஃப் ஆஃப் தீட்டா ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் 1/r ஸ்கொயர் மட்டும் கிடைக்கும். இது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் த கரண்ட் டென்சிட்டி ஆஃப் த ஸ்கேட்டர்ட் பார்ட்டிகல். ஸோ வேர் 1/r ஸ்கொயர் இன் த சாலிட் ஆங்கிள் subtended by a unit area by the detector at the scattering center. ஸோ அதை வந்து 1/r ஸ்கொயர்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து டோட்டல் ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா the ratio of the probability current density of the scattered wave per unit solid angle-க்கும் probability of the current density of the instant particle of the wave-க்கு இருக்கக்கூடிய ரேஷியோ தான் டோட்டல் கரண்ட் டென்சிட்டி, டோட்டல் ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன் சொல்கிறோம். ஸோ எஃப் ஆஃப் தீட்டா இந்த வேல்யூ ரெண்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ப்ராபபிலிட்டி ஆஃப் த கரண்ட் டென்சிட்டி ஆஃப் த ஸ்கேட்டர்ட் வேவ் பார்த்தீங்கன்னா வி ஆஃப் எஃப் ஆஃப் தீட்டா டிட்டர்மெண்ட் ஸ்கொயர் ஏ டிட்டர்மெண்ட் ஏ ஸ்கொயர். ஸோ ஆம்ப்ளிடியூடு ஓகேவா இதோட பை ஸ்கேட்டரிங் ஆம்ப்ளிடியூடு வந்து எஃப் ஆஃப் தீட்டா ஸ்கொயர்னு சொல்கிறோம். இது வந்து வேவ் ஆம்ப்ளிடியூடு. ஸோ டிவைட் பை வி ஆஃப் ஏ டிட்டர்மெண்ட் ஏ ஸ்கொயர்னா ஸோ இதில் எதை கேன்சல் பண்ணிடலாம், உங்களுக்கு வந்து வெலாசிட்டி கேன்சல் பண்ணலாம், டிட்டர்மெண்ட் ஆம்ப்ளிடியூடும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும், சிக்மா தீட்டா ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் தீட்டா ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். So scattering amplitude f of theta in the related to the experimentally so differential scattering cross section. So f of theta ஸ்கொயர்டுங்கிறது sigma of thetaக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ f of theta வந்து எப்படி சொல்கிறோம், எதனுடைய டைமென்ஷன் அப்படின்னா லென்த்தோடைய டைமென்ஷன். சிக்மாங்கிறது உங்களுக்கு வந்து ரெண்டுமே, அதாவது சிக்மாங்கிறது எதை பொறுத்து இருக்கும், ஸ்கொயர் ஆஃப் த லென்த், ஓகேவா. ஸோ இது வந்து ஏரியாவோட டைமென்ஷன் தான் சிக்மா, ஓகேவா. ஸோ டிஃபரன்ஷியல் ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன் அதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா லென்த்து ஸ்கொயர் ஆர் இஸ் நத்திங் பட் ஏரியா. பட் எஃப் ஆஃப் தீட்டாங்கிறது ஒன்லி டிபெண்டிங் அப்பான் லென்த், டைமென்ஷன்ஸ் ஆஃப் லென்த். ஸோ இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ரெண்டு டெக்னிக் யூஸ் பண்ணுறீங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த டூ டெக்னிக் காமன்லி எம்ப்ளாய்டு டு எவாலுவேட் த ஸ்கேட்டரிங் ஆம்ப்ளிடியூட். ஸோ எஃப் ஆஃப் தீட்டாவை மறுபடியும் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, ஸ்கேட்டரிங் ஆம்ப்ளிடியூடை சால்வ் பண்ணுறதுக்கு ரெண்டு டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்ஷியல் வேவ் அனலைசிஸ் அண்டு பார்ன் அப்ராக்சிமேஷன். ஸோ நம்ம இன்ஸ்டன்ட் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் எனர்ஜி ஹையராக இருக்குதா அல்லது மினிமமாக இருக்குதா அதை பொறுத்து உங்களுக்கு ரெண்டு டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் வந்து பார்ஷியல் வேவ். A plane wave e power ikz can be expanded as a linear combinations of spherical wave. ஸோ பிளேன் வேவ்ங்கிறது நம்ம காம்பினேஷன்ஸ் ஆஃப் அல்லது செவரல் வேவ்ஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல் வேவ் தானே சொல்கிறோன்னா உங்களுக்கு பிளேன் வேவ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது எப்படி எழுதலாம், பிளேன் வேவ் எப்படி எழுதலாம்னா e power ikz is equal to summation l to 0 to infinity I power l 2l plus 1 jl kr pl cos theta. ஸோ இதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிளேன் வேவ், ஓகே. ஸ்பெரிக்கல் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்பெரிக்கல் வேவ் சேர்ந்தது தான் அதெல்லாம் எப்படி எடுத்துக்கிற மொத்தமாக ஒரு பிளேன் வேவாக கன்சிடர் பண்ணுறாங்க. அதை வந்து இது மாதிரி எழுதலாம். ஸோ அதில் வந்து JLKFRங்கிறது என்ன சொல்கிறோம், பெசல் ஃபங்க்ஷன். இது வந்து லெஜெண்டர் பாலினாமியல், பிஎல்ங்கிறது லெஜெண்டர் பாலினாமியல். ஸோ இதில் JLKFR KR இஸ் த ஸ்பெரிக்கல் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்டர் எல் அண்ட் பிஎல்ங்கிறது என்ன சொல்கிறோம், லெஜெண்டர் பாலினாமியல்னு சொல்கிறோம். ஸோ ரெண்டையும் நம்ம செப்பரேட்டாக சால்வ் பண்ணோம். ஸோ ஈச் டைம் ஆன் த ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஸ்பெரிக்கல் வேவ் எப்படி எழுதலாம்னா பிளேன் வேவ் இஸ் தஸ் ஈக்குவலன்ட் டு த superposition of infinite number of spherical waves and individual waves are called partial wave. So partial waveங்கிறது என்ன சொல்கிறோம், superposition of infinite number of spherical wave, ஓகேவா. பிளேன் வேவ்ங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம், நம்பர் ஆஃப் ஸ்பெரிக்கல் வேவ் சேர்ந்து தான் பிளேன் வேவ் சொல்கிறோம். அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா superposition of infinite number of spherical wave and individual waveலாம் சேர்ந்து தான் என்ன சொல்கிறாங்க, partial waves அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ the wave வந்து எப்படி இருக்குன்னா with L is equal to 0 1 2 3 இதைத்தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபார் S wave அப்படின்னா L is equal to 0. ஓகே, S waveனா L is equal Lோட வேல்யூ வந்து 0. அதே மாதிரி P wave அப்படின்னா L is equal to 1. அதே மாதிரி D waveனா L is equal to 2. ஸோ இந்த நொட்டேஷன் வந்து இதிலிருந்து எழுதலாம். அட்டாமிக் ஸ்பெக்ட்ராஸ்கோப்பிலிருந்து நம்ம எழுதலாம். எல்லுங்கிறது என்ன, ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர் SPDF. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஃபார் S wave P wave D waveல S waveனா L is equal to 0, P waveல வந்து L is equal to 1 இது மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ JL of K of Rங்கிறது 1/KR. ஸோ இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணீங்க எபோ ஈக்குவேஷன் வந்து இதை வந்து நம்ம லெஜெண்டர் பாலினாமியல் அண்ட் பெசல் ஃபங்க்ஷன் வந்து சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1/KR sin of KR minus L pi by 2ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதில் sin of KR minus L pi by 2 in terms of exponential term இந்த ஈக்குவேஷன் ஆஃப் 13 எழுதுகிறோம். ஸோ அது எப்படி எழுதலாம், e power IKR summation L is equal to 0 to infinity I power L 2L plus 1 by 2IK PL cos theta 1/R exponential IKR minus I L pi by 2 minus exponential minus IKR plus I L pi by 2. ஸோ எபோ ஈக்குவேஷனில் நீங்கள் அந்த வேவ் e power IKR பிளேன் வேவில் இந்த JLP KFR இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். திஸ் ஃபார்ம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா each partial wave can be represented as the sum of incoming and outgoing spherical wave அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம இன்ஸ்டன்ட் பார்ட்டிகல்ஸோடைய வேவையும் அவுட்கோயிங் ஸ்பெரிக்கல் வேவையும் ஆட் பண்ண வரக்கூடியதான் இது வந்து பார்ஷியல் வேவ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்கேட்டரிங் ப்ராப்ளம் the first few spherical waves are taken as the most important one. எப்படின்னா ஃபஸ்ட் S wave அப்புறம் SPDF இது மாதிரி வேவ்ஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ S partial wave will be the independent of the angle. S wave அதில் பார்த்திங்கன்னா நம்ம சிக்மா வந்து இண்டிபெண்ட் ஆஃப் 5 அப்படின்னு பார்த்தோம். இங்கே S partial waveங்கிறது எதை பொறுத்து இருக்காதுன்னா இண்டிபெண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங் ஆங்கிள் தீட்டா பொறுத்து இருக்காது அண்ட் ஹென்ஸ் ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக் அபவுட் த ஆரிஜின். ஸோ அது வந்து சிமெட்ரிக் ஒன்னாக இருக்குது, ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக் அபவுட் த ஆரிஜின் சொல்கிறோம். ஸோ அது வந்து இண்டிபெண்ட் ஆஃப் தீட்டா, ஸோ ஸ்கேட்டரிங் ஆங்கிளை பொறுத்து இருக்காது. ஓகேவா? அதே மாதிரி எனர்ஜி ஆஃப் த ஸ்கேட்டரிங் கேன் பி எக்ஸ்பிளைன்ட் வித் S wave. ஸோ S wave வந்து எதை பொறுத்து எனர்ஜி ஹையராக இருந்ததுன்னா S wave வந்து கிடைக்கும். எக்ஸ்ட்ரீம்லி அதாவது லோ எனர்ஜி எக்ஸ்ட்ரீம்லி லோ எனர்ஜி வந்து உங்களுக்கு S waveல இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எனர்ஜி இஸ் ஸ்லைட்லி ஹையர். ஓகேவா? இப்போ லோக்கு வந்து S wave அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னா அது வந்து என்ன சொல்கிறோம், P wave வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். we need P waves also to explain the observed values. ஸோ வெரி லோ அப்படின்னா உங்களுக்கு S wave யூஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் எனர்ஜி ஆஃப் தி இன்ஸ்டன்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா P wave வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நம்பர் ஆஃப் வேவ்ஸ் சேர்ந்தது தான் என்ன சொல்கிறோம் உங்களுக்கு பார்ஷியல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்பெரிக்கல் வேவ்ஸ் இதாக சேர்ந்தது தான் உங்களுக்கு பிளேன் வேவ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா பார்ஷியல் அனலைசிஸ், அதே மாதிரி உங்களுக்கு பார்ன் அப்ராக்சிமேஷன் இது ரெண்டு வீடியோவும் பார்க்கலாம் அடுத்த கிளாஸில். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ரெகுலராக இனிமேல் இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு போடுறோம். இதை முடிச்சுட்டு ஒவ்வொரு PGTRBயோடைய ஒவ்வொரு யூனிட்டையும் நம்ம வந்து வீடியோவில் கவர் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.